அப்படி எந்த திருநங்கை இருந்தாலும் காளி தீட்சை வாங்கிட்டாங்கன்னா அவங்க மட்டும்தான் தட்சண காளி. நம்ம வாங்குறோம், கைக்கு காசு வாங்குறோம், ஆனா காளி தீட்சை வாங்கிட்டா நம்ம தட்சண காளி. திருநங்கிறது பேரே மாறிடுமா, நம்ம தட்சண காளி. நம்ம கொடுத்துக்கிட்டே இருப்போம்ல, யாருக்கு வேணாலும் நீங்க காசு வாங்குறீங்க, ஆனா நீங்க பணம் ஆசீர்வாதம் பண்றீங்க, திலகடணுமா, இந்த கையில பூசக்கூடாதான். யாருக்குமே திலகம் மாட்டீங்கன்னா நீங்க தட்சண காளி. அவங்க யாராவது உங்ககிட்ட வாங்குறாங்களோ பொண்ணுக்கு 10 மடங்கு கொடுக்கும். அடுத்து உங்களை பார்க்கும்போது ஒரு திருநங்கை காளி தீட்சை வாங்கிட்டாங்கன்னா அவங்க கிட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்குறாங்க, ஒரு காசு வாங்குறாங்க, ஒரு பொருள் வாங்குறாங்க, உங்களை அம்பால நினைச்சு வாங்குறாங்க. அந்த அம்பிகை அங்காள பரமேஸ்வரி, அந்த பத்திரகாளி, ருத்ரகாளி, தட்சணகாளியா வாங்குறாங்க. நீங்க தீட்சை வாங்கி ஒரு முறையா ஒரு குருநாதர்கிட்ட இல்ல ஒரு அம்மாட்ட, ஒரு குரு இருக்க ஒரு அம்மாட்ட தீட்சை வாங்கி அந்த காளி மாலையை அனுபவிச்சீங்கன்னா உங்களை முதல் தடவை வந்து பார்த்து உங்ககிட்ட தட்சணை வாங்கிட்டு போறாங்க, நீங்க கொடுத்து அனுப்புறீங்கன்னா அடுத்து அந்த கண் தேடுமா உங்களை. அந்த அம்பிகை வந்தாங்க, திருநங்கை கிடையாது, அம்பிகை வந்தாங்க, அன்னைக்கு எங்களை ஆசீர்வாதம் பண்ணாங்க, எங்களுக்கு காசு கொடுத்தாங்க, என்கிட்ட கொடுத்த காசை கொடுத்தாங்க, இன்னைக்கு அம்பாள் அள்ளி கொடுத்துக்கிறார். நான் போற இடம் ஃபுல்லா அந்த அம்பாள் யாவதே வருது. போற இடம் ஃபுல்லா அந்த அம்பாள் எனக்கு வெற்றி வாங்க சொல்றாங்க. போற இடம் ஃபுல்லா எனக்கு அவ்வளவு மரியாதை செய்யறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் ஒரு திருநங்கை. அந்த அம்பாவை வழிபாட்டேன், திருநங்கையா வழிபடல, அந்த பத்ரகாளி, ருத்ரகாளி, மகாகாளியா வழிபட்டேன். என் வாழ்க்கைக்கு மாற்றமே. எவ்வளவு சிரமப்பட்டு இருந்த குடும்ப குட்டியை வச்சுக்கிட்டு எவ்வளவு சிரமப்பட்டு இருந்தோம், ஆனா அந்த அம்மாள் பண்ண ஆசீர்வாதம் எங்களுக்கு தலையெழுத்தையும் மாத்திருக்கியா அப்படின்னு நம்ம சொல்றோம். சொல்றது ஒரு பெரிய பாக்கியம். காளி தீட்சை அது மட்டும்தான் காளி தீட்சை. காளி தீட்சை நல்ல விஷயம், நல்லா கேட்டுங்க. ஒரு காளி கும்புறவங்க திருநங்கையா இருக்கிறாங்க, காளி கும்புறவங்க அம்பாள் வச்சு வழிபடுறாங்க, காளி கும்புறவங்க ஒரு மிகப்பெரிய திருநங்கையா இருக்காங்கன்னா அவங்களுக்கு பொக்கிஷம், அந்த உடலே ஒரு பொக்கிஷம். அதுக்கு மேல எதாவது என்ன கொடுக்கணும், அந்த மாதிரி காளியே பொக்கிஷம்.